ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து நவராத்திரி டே 2 அம்பாளுக்கு பிடிச்ச அரிசி புட்டு தான் சேர்ப்புறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை வந்து ஒரு 1.5 hours வந்து பச்சரிசியை ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து காய வச்சு எடுத்துருக்கேன். இதை நம்ம வந்து வறுத்து அப்புறம் பொடிச்சு நாம் வந்து புட்டாக செய்யலாம். அதுக்கு தேவையானது வந்து நம்ம ஒரு கப்பு வந்து மாவு எடுத்தோம்னா அதுக்கு ஒரு 3/4 கப்பு மாவாக எடுத்தோம்னா 3/4 கப்பு வந்து வெல்லம் தேவைப்படும். அப்புறம் ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கீ தேவை. நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் நாம் வந்து வறுத்து எடுக்கணும். கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ வந்து இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம். மாவு அரைச்சாச்சு. இதை வந்து ஜலிக்க வேண்டாம். நல்ல பவுடர் ஆயிடுச்சு. கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு ஒரு வெதுப்பான தண்ணி விட்டு கலந்துக்கணும். ரொம்ப சூடான தண்ணி கிடையாது. நல்லா கலந்து விட்டாச்சு. இது பாருங்கள், பிடிச்சா பிடிக்கணும், உதிர்த்து விட்டால் இந்த மாதிரி உதிரணும். இப்போ வந்து நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் ஒரு தரம் போட்டு நீங்கள் அடித்து எடுத்திங்கன்னா இந்த கட்டிகள் இல்லாமல் வரும். இந்த மாவை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 10 minutes வேகட்டும். வெள்ளத்தில் கரையிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு பாகு பதம் எடுத்துப்போம். அதாவது உருட்டு பதம் வரணும். மாவு வந்து நல்லா வெந்துடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 15 minutes ஆகிடுச்சு. வெல்லம் பார்த்திங்களா இப்படி உருட்டு பதம் வரும். இப்போ வந்து நம்ம இறக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லத்தை விட்டு நம்ம கலந்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. ஏலக்காவை சேர்த்துக்கலாம். சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் புட்டு அம்பாளுக்கு. இப்போ நம்ம படைக்க வேண்டியது தான். சுண்டல் தாளிக்கணும். அதாவது ஒரு கப்பு மாவுக்கு 3/4 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுண்டலுக்கு வந்து ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய், சுண்டலை சேர்த்துக்கலாம். மாங்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய், கொஞ்சம் சோம்பு, ஒரு தேங்காய். இப்போ நம்ம சாமிக்கு படைக்கலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் புட்டும் சுண்டலும். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அருமையாக புட்டும் சுண்டலும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம படைக்க வேண்டியது தான். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி புட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு.